ஹாய், வெல்கம் டு நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ். அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஓடி பேஸ்டு டிஜிட்டல் நோட்டீஸ் போர்டு ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் நம்ம இப்போ காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். பட் பண்ணிவிட்டு அதால் எந்த யூஸும் இருக்காது. ஏன்னா அதை நம்ம ரிவ்யூவில் சப்மிட் பண்ணிட்டு அதோட அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் இதை காலேஜ் ரியல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம P10 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது LED டிஸ்பிளே. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு நோட்டீஸ் போர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நோட்டீஸ் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது IoT கிடையாது, வைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு IoT தான் வேணும், நான் லாங்கில் தான் டேட்டாவை அனுப்ப போகிறோம் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் இது உங்களுக்கு வைஃபை பேஸ் பண்ணி ரன் ஆகும். பட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான். ஸோ நீங்கள் வயர்லெஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த டேட்டாவை நீங்கள் இதில் அனுப்பணுமோ அந்த டேட்டாவை கொடுத்துக்கலாம். இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் வரும், உங்களுக்கு அடிஷனல் வரும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் டேட் அண்ட் டைமை டிஸ்பிளே பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் பல்க் ஆஃப் கேரக்டர் டிஸ்பிளே பண்ணலாம். அதாவது ஒரு நிறைய கண்டென்ட் இருக்குது, அது எல்லாமே இதில் பண்ண முடியும், டிஸ்பிளே பண்ண முடியும். ஏன்னா சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது நம்ம டேட்டாவை ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் ஸ்க்ரால் பண்ணலாம், இல்லை ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணலாம். இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஆப்மே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாவை ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அகலத்தில் பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், ஹைட் பார்த்தீங்கன்னா 1 அடி வச்சுருக்கோங்களா. ஸோ மொத்தம் 4 டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா SMPS யூஸ் பண்ணுறோம். ஸோ SMPS ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 40 ஆம்ஸ். ஸோ 40 ஆம்ஸ்ன்றப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லாவே வரும். அது இல்லாமல் இது உங்களுக்கு வைஃபை கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா? ஸோ SMPSல பவர் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஸ்க்ரால் ஆகுது, தெரியுதுங்களா? சினோட்ரானிக்ஸ் IEEE ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் நான் கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு உங்கள் வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஸோ இப்போ நான் காமிக்கிறேன். அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராம்குள்ளே போனேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் த கண்டென்ட்டு கேட்குது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். வெல்கம்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வெல்கம்னு டைப் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஃபைன். டைப் பண்ணிவிட்டு அது சென்டரில் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா? உங்களுக்கு ஆப்லேயே காமிக்கும் எந்த மாதிரி அது டிஸ்பிளே ஆகும்னு காமிக்கும். அது ஒரு மேக்ஸிமம் லெவல். ஓகே. ஸோ 20 to 20 வச்சுட்டா வெல்கம் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, வச்சுட்டு போல்டு வேணால் போல்டு பண்ணிக்கலாம். ஃபைன், போல்டு பண்ணியாச்சு. பட் போல்டு எனக்கு வேண்டாம். டிஸ்பிளே ஸ்டாட்டிக்னு இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணால் கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட் கொடுத்துறேன். இல்லை கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் மூவ் ஆகும், ரைட் கொடுத்தேன் அப்படின்னா ரைட்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரேண்டம் கொடுத்தோம் அப்படின்னா அது ரேண்டமாக எந்த டிசைன் ஒன்றா வரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் கொடுத்துட்டு சென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வைஃபைல போய்ட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ GPS ஆன் பண்ண சொல்லுவோம், ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வைஃபை நேம் காமிக்கும். ஸோ போயிட்டு இதுதான் அதோடைய வைஃபை, கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ பேக் வந்துட்டு ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 100% வந்துச்சு அப்படின்னா சென்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தெரியுதா? ஸோ நான் வெல்கம்ன்ற கொடுத்த வேர்டு உங்களுக்கு பட் பாதி கண்டென்ட் வரல இல்லையா? அது ஏன் அப்படின்னா நான் சைஸ் ரொம்ப பெருசாக கொடுத்துட்டேன், அதனால். ஸோ திரும்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. திரும்ப நீங்கள் நான் ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அகைன் சென்ட் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இன்னமும் நம்ம குறைக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கண்டென்ட்டை கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ரேண்டமாக இல்லாமல் நான் என்ன பண்ணால் கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நான் அதை போல்ட் பண்ணிடுறேன். சாரி. ஸோ கொடுத்துட்டு போல்ட் பண்ணிடுறேன். போல்டாக கொடுத்துட்டு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பி பர்த்டே. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா டேரெக்டாக நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ வயர்லெஸ் தான். ஸோ இன்னும் ஒரு டெமோ வேணால் நான் காமிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேன்ற எடுத்து நான் ராஜு அப்படின்னு அடிச்சுன்னு ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே ராஜு. நெக்ஸ்ட்டு சாரி
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸ்பீடு வந்து நான் 25 வைக்கிறேன். ஸோ 25 வச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக ஸ்க்ரால் ஆகும். சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஸ்லோவாக உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும். ஸோ கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த டைரெக்ஷன் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.